நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் நீலமலை தொலைக்காட்சியால் கடமை வீரர் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் செல்லுகின்ற இடமெல்லாம் சிறப்பான சாதனைகளை செய்து கடமையை நிறைவேற்றுவதாலே இவருக்கு கடமை வீரர் என்று நீலமலை தொலைக்காட்சி அழைக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக கூடலூரை அடுத்து இருக்கின்ற பெரிய சோலை என்ற பகுதியிலே பள்ளிவாசல் கட்டுவதற்கு வனத்துறையால் தடை என்று இருந்த நிலையில் அந்த பள்ளியை நான் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று உறுதிமொழியை எடுத்து பல சிரமங்களுக்கு இடையிலே பெரிய சோலை பகுதியிலே பள்ளிவாயில் கட்டிய பெருமைதனை பெற்ற கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்களை அன்று கடமை வீரர் ராமச்சந்திரன் என்று நீலமலை தொலைக்காட்சி அழைக்க தொடங்கியது. அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதிலே கடமையாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் குந்தா சீமை கீழ்குந்தா பகுதியில் உள்ள எத்தையம்மன் கோவில் திருவிழாவானது கடந்த 12 ஆண்டு காலமாக இரு பிரிவினர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக 12 ஆண்டுகள் திருவிழா நடத்தாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு திருவிழா என்பதே இல்லை என்று அந்த குந்தா சீமையிலே இருக்கின்ற மக்கள் எண்ணினார்கள், வேதனைப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். இதற்கான பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று கடமை வீரர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் இரு பிரிவினரையும் அழைத்து ஒன்று சேர்த்தி அந்த குந்தா சீமை கீழ்குந்தா பகுதியில் உள்ள எத்தையம்மன் கோவில் திருவிழாவை சிறப்போடு நடத்தினார் என்ற பெருமையையும் இன்றைக்கு கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருக்கின்ற சிறப்பான நிகழ்ச்சியை நாம் இப்போது பார்க்கலாம்.
செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. எடுத்த காரியம் வெற்றியில் முடிப்பதாலே நீலமலை தொலைக்காட்சி கடமை வீரர் என்று சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு அடைமொழியை தந்திருக்கிறது. அந்த அடைமொழியை நிரூபிக்கின்ற வகையில் குந்தா சீமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை குந்தா பகுதியிலே இருந்து தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் யூடியூபில் காண்பதற்கு நீங்கள் யூடியூபில் பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அங்கத்தினராக மாற வேண்டும் என்பதே நீலமலை தொலைக்காட்சியின் ஒரு வேண்டுகோள். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை.